ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தீபாவளி சிறப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல, ஒன்றும் சூப்பராகவும் இல்லை, ஒன்றும் சுமாராகவும் இல்லை. ஒரு ஆவரேஜான தீபாவளி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வழியாக நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கிறதே 30 சப்ஸ்கிரைபர் தான். அதில் 5 சப்ஸ்கிரைபர் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. மீதி இருக்க 30 பேர் ரெகுலராக பார்க்குறீங்களா இல்லையாடா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று வீடியோ பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா தானே தெரியும். வீடியோ போடுறத யார் பார்க்குறீங்க, ரெகுலராக பார்க்குறீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு நல்லா இருக்குன்னு போடுங்க. ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா தானே தெரியும். சரி, ஓகே, இனிமேட்டுக்காவது ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டிங் தீபாவளி செலிப்ரேஷன். But you know the business, and I know the chemistry. I'm thinking maybe you and I could partner up. தீபாவளினாலே இதுதான் பெஸ்ட்டு காம்போ. தீபாவளி அதுமா இந்த சாணியெல்லாம் பார்த்துட்டாலே கரெக்டாக வெடியை கொண்டு போய் அங்கே தான் வைக்கணும்னு தோணும். அதை வச்சு வெடித்தாதான் தீபாவளி மாதிரியே சிறப்பாக இருக்கும். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க. உள்ள தம்பிக்கு என்ன ஆச்சோ தெரியல. அடி மொரட்டு அடி. விடிய 10 வச்சு டம்ளரை வச்சுட்டானுங்க. ரைட்டு, வச்சவன் ஓரமாக போய் நிற்கணும். அது என்ன செக் பண்ணுறானா, போஸ் கொடுக்குறானா, அங்கே போய் பின்னாடி போஸ் கொடுத்து நிற்கிறான். டக்குன்னு அடி. ஒரு வேளை வெடியோட ஃபோர்ஸ் என்ன வருதுன்னு செக் பண்ணியிருப்பாருங்க போல். ஐயோ, ஏன்டா இதை மாதிரி பண்ணுறீங்க? தாத்தா ஃபுல்லாக தீபாவளி வைப்பில் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் நிற்கிற ஸ்டைல் பார்த்தாலே தெரியுது தீபாவளியில் இறங்கிட்டாரு, தீபாவளி மூடில் ஃபுல்லாக இருக்கிறாருன்னு. இன்னும் தலையில் மட்டும் இல்லை, வேறு எங்கே வேணாலும் வச்சு வெடிப்பார் அவர் இருக்கிற நிலைமைக்கு. மீ பிஃபோர் தீபாவளி, மை மைண்ட் சைல்ட்ஹுட் மீ. எடுத்து பாரு, உள்ளவை எடுத்து பாரு, உள்ளவை. பரவாயில்ல, எடுத்து பாரு உள்ளவை. தீபாவளிக்கு முன்னாடி முதல் நாளெல்லாம் இப்படி தான் வெடி வெடிக்கணும் ஆர்வத்தில் எடுத்து முதல் நைட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு காலையில் வெடிக்கணும், வெடி கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படி தான் அந்த மாதிரி யோசிச்சு கரெக்டாக தான் அப்படியே கரெக்டாக ஓடுறானுங்க. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. அது மட்டும் உள்ளே போயிருந்தா அந்த நாள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். பக்கத்துல போய் பார்ப்போம். சரி, வெடி பற்ற வச்சு 2 நிமிஷம் ஆச்சு, தெரியெல்லாம் போயிடுச்சு. சரி, வெடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக பக்கத்தில் போனால் அப்போ தான் கரெக்டாக டப்புன்னு மூஞ்சிக்கிட்டே வெடிச்சிடும். அது எப்படி தான் தெரில, வருஷம் ஆனால் எப்பயுமே அந்த வெடிக்கார ஏதாவது மேஜிக் பண்ணுவானுங்களான்னு தெரில, கரெக்டாக அந்த மாதிரியே தான் வெடிக்குது. பெரிய புஸ்வானம் போல் சட்டியே ஓட்டியாக வர அளவுக்கு அவ்வளோ நெருப்பு, சரியான ஸ்பீடு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா. ராக்கெட் பாட்டிலில் வச்சு நேராக விட்டாலே அது நேராக போகாது, யார் வீட்டுக்குள்ளேயாவது போந்துட்டா. இது ரோட்டில் வச்சா நேராக போகும். அது கரெக்டாக போயிட்டு ஒருத்தவன்ட்ட போகுது. ஐயோ ஐயோ.
கருக்கடை பாய் இதுங்க பாய். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு போங்க, ஓகேவா? ஓகே, வரட்டா?